நெக்ஸ்ட் கான்சோனன்ட் மெய்யெழுத்துக்கள் பார்க்கும்போது கொஞ்சம் உயிரெழுத்துக்கள் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா சரியா போயிடும். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. நம்ம இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த ப்ரொனன்சியேஷன் பிரச்சனை அப்படின்னாலே வவல் இருக்கிற கன்ஃபியூஷன் தான், வேற ஒண்ணுமே இல்லை. டபுள்ஓ எடுத்து 3 இடத்துல டபுள்ஓ சொல்லியிருக்கேன், எங்க அப்ளை பண்றதுங்கிறது கஷ்டமா இருக்கும். ஒன்லி சொல்யூஷன் என்னன்னா யூ ஹாவ் டு கன்சல்ட் இந்த ப்ரொனன்சியேஷன் டிக்ஷனரி, அதுதான் கரெக்ட், வேற ஒன்றும் இல்லை. ப்ரொனன்சியேஷன் டிக்ஷனரி பார்த்துக்கணும். பேசிக்கா இந்த ஐடியா தியரி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அது பிராக்டிஸ்ல உங்களுக்கு வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கான்சோனன்ட் வரும்போது நம்ம தமிழுக்கும் இதுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடா இருக்கும், நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதனால ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். There are 22 consonantal phonemes which may be classified as per place of articulation and the manner of articulation. 22 மெய் எழுத்துக்கள் ஒலி தான் இருக்கு. மெய் எழுத்துக்கள் சொல்லக்கூடாது, மெய்யெழுத்து ஒலிகள் இருக்கு இந்த இங்கிலீஷ்ல. அதுல 2 விதமா நம்ம பிரிக்கிறோம். எப்படின்னா பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன், இந்த மெய் எழுத்துக்கள் எங்க உருவாகுது, மேனர் ஆஃப் எப்படி உருவாகுது, அதான் இதுதான் முக்கியம். இப்ப செலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஏ கான்சோனன்ட், முக்கியமான என்னென்ன ஃபியூச்சர். ஏ கான்சோனன்ட் மே பி வாய்ஸ் ஆர் வாய்ஸ்லெஸ். சிலதெல்லாம் நல்லா குரல் ஒலிக்கும், சில குரல் சரியா வராது, அமுங்கி இருக்கும். வாய்ஸா இருக்கும் அல்லது வாய்ஸ்லெஸ்ஸா இருக்கும். மோஸ்ட் பீப்புள் டென் டு லென்தன் எ வவல் வென் எ வாய்ஸ்டு கான்சோனன்ட் அக்கர்ஸ் ஃபைனல் சிலபிள். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தப்புன்னா, வவலை வந்து நல்லா லென்தன் இழுப்பாங்க எலாஸ்டிக் மாதிரி. எப்போ வாய்ஸ்டு கான்சோனன்ட் கரெக்டா ஃபைனலா இருக்கும்போது, லீவ், ஐ வாண்ட் டு லீவ், அப்படிதான், லீவ் திஸ் பிளேஸ் அப்படி சொல்றாங்க, லீவ் தப்பு. when a voiceless consonant occurs word finally the preceding vowel is started. அதே மாதிரி கடைசியா ஒரு இப்ப பாருங்க LEAF F வந்து என்னவா இருக்கு, கான்சோனண்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு இது வவல். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், லீஃப், அங்க லீஃப், அப்படி லீஃப்னு சொல்லக்கூடாது, லீஃப் ஷார்டன் தான் பண்ணணும். லீஃப் லீஃப்னு சொல்லக்கூடாது, லீஃப். லீவ்ஸ் கரெக்ட். அங்க வந்து அந்த மேல சொன்ன மாதிரி லென்த்தன் ஆயிடுது. ஆனா இந்த இடத்துல லீஃப். plosives. There are 6 plosive consonant phonemes in English. இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் கான்சோனன்ட்ல plosive வகையில 6 இருக்கு. They are classified according to the place of articulation. இது எப்படி இந்த plosivல கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த இடம் அந்த உச்சரிப்பு உருவாகிற இடம் தான் கரெக்ட். இப்ப பைலேபியல் பார்க்கும்போது ப ப, இந்த பிக்கும் பிக்கு தமிழ்ல எழுத்துக்கள் சொன்னோம்னா ப மட்டும் தான் எழுத முடியும். ஆனா இங்கிலீஷ்ல உச்சரிக்கும் போது ப அப்படின்னா பி ப, அந்த வைப்ரேஷன், இந்த தொண்டை குழியில அந்த ஒரு வைப்ரேஷன் உருவானதான் ப ப. அதே மாதிரி அல்வியில் அசும்போது ட ட, டி டி அப்படி சொல்லலாம். இது பி பின்னு சொல்லலாம், டி டி இல்ல ட ட அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி வேளாறுல க க, கைட் அப்படிங்கிறோம், கன்னுங்கிறோம், வித்தியாசம் இருக்குல்ல, தான் க க க. இப்ப பி பி, இந்த ப ப பார்க்க போறோம். பைலேபிள் ப்ளோசிவ்ஸ் ப ப. The soft palate is raised and the nasal resonator shut off. The soft palate மேல ரைஸ் ஆகும், nasal வந்து மூடிடும். The airstream is blocked by closing the lips. என்ன மேடம் ப அப்படி சொல்லும்போது நல்லா பிளாக் ஆயிடுது ரெண்டு. அப்போ லிப்ஸ் க்ளோஸ் ஆகும். lung air is compressed by this closer. ப ப ரெண்டு எங்கேருந்து வருது, லங்ஸ்ல இருந்து ஏர் வரும். when the lips are open the air suddenly escapes with force. ப அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது, நம்ம பேன் மூடி வாயை திறக்கும்போது இந்த ஏர் லங்ஸ்ல இருந்து வர ஏர் என்ன ஆயிடுது, அப்படியே டக்குன்னு ஃபோர்ஸா வெளியே வருது. எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட். அதனால தான் என்னது ஒரு வெடிக்கிற மாதிரி சவுண்ட் இருக்குது. படார்னு எது சொல்றோம், படார்னு சவுண்டுக்கு பட்டாசு வெடிச்சு சார் அப்படிதானே சொல்றோம், வேற ஒண்ணு இதே தான். எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட் இந்த பேவும் பேவும் வெடிச்சத்த மாதிரி தான் இருக்கும். ப ப, அதான் கரெக்ட். Description. The இன்னும் அது கண்டினியூஷன் பாருங்க. The vocal cords are held apart for pa. They are made to vibrate for ba. pa சொல்லும்போது vocal cords சாதாரணமா இருக்கும், apart தனித்தனியா இருக்கும். ஆனா ba சொல்லும்போது என்ன இது, அது வைப்ரேட் ஆகுது. அதே மாதிரி pa is a voiceless bilabial, ba is a voiced. pa சொல்லும்போது voiceless, அவ்வளவு ஒன்றும் வாய்ஸ் இருக்காது. ba நல்ல வாய்ஸ், நல்ல சவுண்டு நல்லா வெளியில வருது. அதான் bilabial plosive. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. pin, put, pull, push, pat, spin, spat, spot, spray, spring, nip, lip, tap, type, ripe, captain, halfpenny, happen, moped, rapid, upper, capable, simple, champion, opportunity. இந்த பி இனிஷியல வர்றது, மிடில் வர்றதெல்லாம் அதுல இருக்கு. பின், புட், புல், புஷ், பேட், ஸ்பின், பேட் வரைக்கும் என்னது இனிஷியல். ஸ்பின், ஸ்பாட், ஸ்பாட், ஸ்ப்ரே, ஸ்விங், அது வரைக்கும் மீடியம். நிப், லிப், டேப், டைப், ரைப், அதெல்லாம் ஃபைனல். இதெல்லாம் கலந்து இருக்கு. கேப்டன், ஆஃபனி, ஹேப்பன், மப்பட், ராபிட், அப்பர், கேபபிள், சிம்பிள், சாம்பியன், ஆப்பர்ச்சுனிட்டி.
இதெல்லாம் வரும்பொழுது மிடில், இனிஷியல், ஃபைனல் மட்டும் இல்லை, மற்றதெல்லாம் இருக்கு. இனிஷியலும் மிடிலும் இருக்கு. அதே மாதிரி பே வரும்போது பாருங்க, பி பேல சொல்றோம். பேக், பேட், புல், பூம், பிரிங், பிளாக், புக். இது வரைக்கும் எல்லாமே என்னது? இனிஷியல்ல உருவாயிருக்கு. இந்த சவுண்ட் வந்து இனிஷியல் ஆரம்பத்திலேயே உருவாயிருக்கு. இப்ப முடிய ஃபைனல்ல பாருங்க, ரப், சாப், ரிப், யப், பல்ப். இதெல்லாம் ஃபைனல் இருக்கக்கூடியது. ரப், சாப், ரிப், யப், பல்ப். அடுத்தது கொஞ்சம் மிடில் வருது. ஹஸ்பண்ட், ஹாபர், லேபர், ரப்பர், ரிப்பன், கேபேஜ், கபோர்ட். இதெல்லாம் வரும்போது மிடில் வந்துருக்கு. திரும்பியும் கொஞ்சம் மிடில் பாருங்க. ஏபிள், பப்ளிக், அப்டைம், அப்ஜெக்ட், oblige, submerge, above, abroad. இதெல்லாமே மிடில் வரக்கூடியது. அடுத்தது TD sound. TD. இது the soft palate is raised and the nasal resonator shut off. இந்த எல்லா பிளாசிவுக்கும் இந்த soft palate ரைஸ் ஆகும், nasal resonator shut off, அது க்ளோஸ் ஆயிடும். The airstream is blocked by raising the tongue to touch the alveolar ridge. என்ன இது? இந்த டி அப்படி சொல்லும்போது மேல உள்ள இந்த தாடை, நாக்கு நுனி எங்க படுது? தாடையில படுது. டி பல்லுல படும். லங் ஏர் இஸ் கம்ப்ரஸ்ட் பிஹைண்ட் க்ளோசர். அப்படி மூடும் போது உள்ளேந்து வரக்கூடிய லங் ஏர் கம்ப்ரஸ் ஆகி வெளியில வருது. when the tongue is removed from the alveolar ridge, the air suddenly escapes with force. அதே மாதிரி தான் நாக்கு ரிமூவ் பண்ணும்போது அந்த இடத்த அப்படி ஓப்பன் ஆகும்போது லிப்பு உள்ளேந்து ஏர் சடன்லி வேகமா வெளியே வந்து ஃபோர்ஸ் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட் அங்கேயும் வரும். The vocal cords are right for part for T. They are made to vibrate for D. T க்கு vocal cord ஒண்ணுமே இதாகாது. D க்கு மட்டும் வைப்ரேட் ஆகும். T அப்படிங்கிறது is a voiceless alveolar plosive, whereas D is a voiced alveolar. ரெண்டு இதுக்கு வித்தியாசம். முதல்ல இது எல்லாமே voiceless, ரெண்டாவது எல்லாமே voiced தான் வரும். இப்ப T பாருங்க. ton, tin, tune, train, trust, stop, stand, stream, caught, heart, suit, thirst, worst. Butter, letter, after, entry, outward, cotton, batten, eaten, cattle, certain, asked, kissed, matched, watched, used to, bitten, written, at most. இது பார்த்தீங்கன்னா இந்த டி வரும், இந்த டீல தான் யூஸ். ஆஸ்க்டு, ஆஸ்ட், டி சொல்லக்கூடாது. ஆஸ்ட், கிஸ்ட் அப்படி சொல்றோம். இப்போ பாருங்க இனிஷியல் இருக்கலாம் பாருங்க. டான், டின், டியூன், ட்ரைன், ட்ரஸ்ட். இதெல்லாம் இனிஷியல் இருக்கக்கூடியது. டான், டின், டியூன், ட்ரைன், ட்ரஸ்ட். நடுவில் இருக்கிறது பாருங்க. ஸ்டாப், ஸ்டாண்ட், ஸ்ட்ரீம். இதெல்லாம் நடுவில் மீடியில் இருக்கக்கூடியது. ஸ்டாப், ஸ்டாண்ட், ஸ்ட்ரீம். அதே மாதிரி ஃபைனலில் பாருங்க. காட், ஹார்ட், சூட், தர்ஸ்ட், வர்ஸ்ட். நடுவில் இருக்கிறது. பட்டர், லெட்டர், ஆஃப்டர், என்ட்ரி, அவுட்வர்ட், காட்டன், பட்டன், ஈட்டன், கேட்டில், சர்டன். ஃபைனலில் பாருங்க. ஆஸ்ட், கிஸ்டு. ஆஸ்க்டு இல்லை, ஆஸ்ட், கிஸ்டு, மேட்ச்ட், வாட்ச்ட், யூஸ்ட் டு, பிட்டன், written, at most. At most தனித்தனியா படிக்கலாம், at most சேர்த்து படிக்கலாம். டேஷ் சவுண்ட். டான், டாட், டேட், drown. இதெல்லாம் ஆரம்பத்தில் உள்ளது. ஹெட்ஸ், ரோட்ஸ், பீட்ஸ், ஸ்டாண்ட்ஸ், லென்ஸ். இதெல்லாம் ஃபைனல் சொல்ல முடியாது, கொஞ்சம் மிடில் சொல்லலாம். கார்ட், ஹார்ட், வேர்ட், மேட், ரூட். இதெல்லாம் ஃபைனல். ஸ்டாண்ட், சேவ்டு, லவுட், பஸ்ட், வேவ்டு.